டே டைமில் என்ன நடக்குதோ அதோட இம்பேக்டும் நம்மளுக்கு ட்ரீமாக வரலாம். இன்னொன்று, வாழ்க்கையில் என்னால் சில விஷயங்களை செய்ய முடியாததுன்னு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நான் கனவுல வந்து இப்போ யூஸ்வலாக என்ன மாதிரியான கனவு எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப அதிகமாக கோயிலுக்கு போகிறவங்க இல்லை சாமி கும்பிட்றவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கனவுலையெல்லாம் வந்து பேயெல்லாம் வந்து மிரட்டுற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இல்லை எக்ஸாம் எழுத முடியாமல் போகிற மாதிரி, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லை ரொம்ப டிப்ரெஷன்ஸ்க்கு ஏதாவது வந்து சைக்காட்டிக் ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பெருசாக ட்ரீம்ஸ் வராது. பேஸ்ட் ஆன் ட்ரீம்ஸை வச்சே நம்ம மாத்திரைகளை வந்து ஈஸியாக அரைவ் பண்ணிட முடியும். யூஸ்வலாக எல்லாத்துக்கும் ஏன் கனவு வருது, அந்த கனவுக்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி வந்தது அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றின ரிசர்ச்சும் போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த காணொலியில் ஏன் நம்மளுக்கு கனவு வருது, கனவு வர்றதுக்கான ஒரு சில காரணங்களை நான் இதில் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக கனவுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டே டைமில் என்ன நடக்குதோ அதோட இம்பேக்டும் நம்மளுக்கு ட்ரீமாக வரலாம். இன்னொன்று, வாழ்க்கையில் என்னால் சில விஷயங்களை செய்ய முடியாததுன்னு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நான் கனவுல வந்து செஞ்சு வச்சுக்கிற மாதிரியான ஒரு இதுவுமே வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கனவுல நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டும் இருக்கும், பாஸ்ட் எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் மூணுமே கலந்து வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீமாக கூட வெளிப்படலாம். என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் கனவுலையாவது அதை நான் செஞ்ச மாதிரி நினச்சி நான் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறதுக்காக கூட எனக்கு என்னோடய பிரெயின் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீம் எல்லாம் ஏற்படுத்தும். இப்போ யூஸ்வலாக என்ன மாதிரியான கனவு எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ரொம்ப அதிகமாக கோயிலுக்கு போகிறவங்க இல்லை சாமி கும்பிட்றவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறது இல்லைனா வந்துட்டு சாமியோட உருவம், கோபுரம் இல்லைனா பாம்பு அந்த மாதிரியெல்லாம் கனவுல வந்து ரொம்ப அதிகமாக வரும். அந்த ரிலீஜியஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓரியன்டான ட்ரீம்ஸ் வந்து அதிகமாக வரும். இதே குழந்தைங்களுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப கற்பனையாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, சந்தோஷமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏஞ்சல்ஸ் வர மாதிரி இல்லை அவங்களோட அந்த என்ன கார்ட்டூன் சேனல்ஸ் பார்க்குறாங்களோ அதில் இருக்கிறது வந்து வரும். இதே வந்து அதிகமாக பேய் படம் பார்க்குறாங்க இல்லை நிறைய பேய் கதைகளை எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனவுலையெல்லாம் வந்து பேயெல்லாம் வந்து மிரட்டுற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இல்லை எக்ஸாம் எழுத முடியாமல் போகிற மாதிரி இல்லை ரொம்ப லேட்டாக போய் எக்ஸாம் அப்பியர் ஆகிற மாதிரி, ட்ரெயினை மிஸ் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் ஒரு கனவு வரும். அதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பதட்டமோ இல்லை வாழ்க்கையில் வந்து நான் எதோ ஒரு வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம்ஸ் வரும். இதே வந்து ஒரு அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஹீரோஸோ இல்லை வந்து யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அதோட ஓரியன்டான ட்ரீம்ஸ் வரும். இதே வந்துட்டு ரொம்ப கடவளைகள், குடும்ப பிரச்சனை, சண்டை சச்சரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயலண்ட்டான ட்ரீம் வரும். அப்புறம் நிறைய வந்து என்ன மாதிரியான சீரியல்ஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட இம்பேக்ட்லேயும் வந்துட்டு இப்போ ரொம்ப வந்து ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி பார்க்குறாங்கன்னா அதோட அந்த மூவியோட இம்பேக்ட் மாதிரியும் அவங்களுக்கும் கனவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இப்போ ஹோமியோபதியில் எப்படி வந்து நம்ம கனவை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் ட்ரீம்ஸை வச்சே நம்ம மாத்திரைகளை வந்து ஈஸியாக அரைவ் பண்ணிட முடியும். ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்டே வர்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது டெஃபினட்டாக எல்லா ஹோமியோபதி டாக்டருமே வந்துட்டு கனவுகள் வந்து என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத சொல்லி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. அப்படி யாரும் கேட்கலின்னா கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர்ற கனவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா நம்ம தூக்கத்தில் வந்து ஒரு 6 மணி நேரம் சவுண்ட் ஸ்லீப்பில் இருக்கோம் அப்படின்னா சுழற்சி முறையோட அடிப்படையில் யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ட்ரீம்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எஸ்பெஷலி அந்த மிட் நைட்லேயோ இல்லை அந்த ஏர்லி மார்னிங்கில் வர ட்ரீமை தான் வந்து நம்ம ஈஸியாக ரீகால் பண்ணுவோம். சில பேர்த்துக்கு வந்து ரீகால் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து மெமரியில் போய் சில சமயம் ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து ரீகால் பண்ண முடியாமல் போயிருக்கும். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லை ரொம்ப டிப்ரெஷன்ஸ்க்கு ஏதாவது வந்து சைக்காட்டிக் ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் பெருசாக ட்ரீம்ஸ் வராது. இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் தூக்கம் இல்லை டயபெட்டிக் அடிக்கடி எந்திரிச்சு யூரின் போகிறவங்க, தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் பெருசாக ட்ரீம்ஸ் இருக்காத வரைஞ்சு மீது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கனவுங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாராவது எனக்கு கனவே வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து உண்மையாக இருக்காது. மேபி அவங்களுக்கு ரீகால் பண்ண முடியாமல் தான் இருக்கலாமே ஒழிஞ்சு கனவு வந்து எல்லாத்துக்குமே வரும்.
ஸோ அப்போ கனவுகளை பேஸ் பண்ணி நம்ம மருந்து கொடுக்கும்போது இப்போ ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் படிச்சிடுறோம், நம்ம வந்து கான்ஷியஸாக சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை மாற்றிப்போம். ஆனால் நம்ம ஆழ் மனதில் இன்னர் கேரக்டருங்கிறது சில இது இருக்கும் இல்லைங்களா, அப்போ அதோட நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு கோபமோ இல்லை வெறுப்புகளோ இல்லை ஒரு கவலையோ கூட நம்ம கனவுகள் மூலமாக வெளிப்படும். ஸோ அப்போ ட்ரீமை நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும்போது அதை வச்சு இது பண்ணும்போது மெடிசன்ஸ் வந்து ஈஸியாக அரைவ் ஆக முடியும். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிப்பீட்டடாக ட்ரீம் வர்றது, எந்திரிச்சு போயிட்டு வந்தாலும் அப்படியே அந்த ட்ரீம் கண்டினியூ ஆகிட்டு அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். தூங்கி எந்திரிச்சோம்னா காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே இருக்காது, என்னடா அது எந்நேரமும் பிரெயின் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் வருது, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மெடிசன்ஸ் கொடுக்கும்போது நல்லாவே ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி கம்ப்ளீட் க்யூர் ஆகி ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அவங்க கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்கள். என்ன மாதிரி வருதுங்கிறத பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் இதிலேருந்து ரெக்கவரி ஆகிக்கலாம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.